ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் செட்டிநாடு ஸ்பெஷல் கந்தரப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பேசிக் பொருட்களை மட்டும் வச்சு ரொம்ப சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும். சரி வாங்க, இப்போ கந்தரப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கந்தரப்பம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அரிசியை ஊற வச்சிடலாம். அதுக்கு ஒரு கப் அளவுக்கு மாவு பச்சரிசி எடுத்துருக்கேன். ஸோ நம்ம நார்மல் பச்சரிசி சேர்க்கிறத விட இது மாதிரி மாவு பச்சரிசி சேர்க்கிற போது கந்தரப்பம் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். ஸோ நீங்கள் இதை அளந்தெடுக்கிறதுக்கு கப்பாகட்டும் டம்ளர் ஆகட்டும் எது வேணாலும் பயன்படுத்திக்கோங்க. கோபுரம் மாதிரி அளந்தெடுக்காமல் இது மாதிரி சமமாக தலை தட்டி ஒரு கப் அளந்து எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட கோபுரம் மாதிரி வர்ற அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துடலாம். இந்த உளுத்தம் பருப்புடைய அளவு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்குது. அதிகமாக உளுத்தம்பருப்பு சேர்த்துடக்கூடாது. சமமாக ஒரு கப் அரிசி அளந்து எடுத்திங்கன்னா அதுக்கு மேலே கோபுரம் மாதிரி வர அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்திங்கன்னா போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு. இதை இப்போ ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம கடலைப்பருப்பு சேர்த்து செய்கிற போது கந்தரப்பம் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். கடலைப்பருப்புக்கு பதில் பாசிப்பருப்பு கூட சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். வெந்தயம் அதிகமாக சேர்த்துடக்கூடாது. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்கனாலே போதும். இப்போ இந்த எல்லா பொருளையுமே 2 டைம் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா ஊற வச்சிடலாம். தனித்தனியாக ஊற வைக்க வேண்டியது கிடையாது, ஒன்றாவே சேர்த்து ஊற வச்சுடுங்க. ஊற வைக்கிறதுக்கு முன்னாடியே 2 டைம் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா ஊற வச்சுடுங்க. பாருங்கள், இப்போ அரிசியை நல்லா கழுவி எடுத்தாச்சு. இதை 2லேருந்து 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுடுங்க. அரிசி நல்லா ஊறினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இது 2 மணி நேரம் இருக்கட்டும். இப்போ 2 மணி நேரத்துக்கு அப்புறமா அரிசியும் பருப்பும் நல்லா ஊறி வந்திருக்கு. இதை கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் ஒரு சலாடையில் கொட்டி நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. அரிசியில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் இருந்துச்சுன்னா தான் நம்ம வெல்லம் போட்டு அரைக்கிற போது மாவு நமக்கு சரியான பதத்தில் கிடைக்கும். பாருங்கள், இப்போ அரிசியில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா வடிஞ்சிடுச்சு. இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். ஸோ நான் கொஞ்சமாக அரிசி அரைக்கிறதுனால மிக்ஸி ஜார்லேயே போட்டு அரைக்கிறேன். இதுவே நீங்கள் நிறைய அரிசி அரைக்கிறதா இருந்தால் கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கோங்க. அப்போ தான் அரிசியும் பருப்பும் நல்லா நைஸாக மையும். இப்போ இது கூட 1/4 கப் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துடலாம். ஸோ நம்ம எந்த கப்பில் அரிசி அளந்து எடுத்தோமோ அதே கப்பில் 1/4 கப் தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. அளவு சரியாக இருக்கும். அதிகமாக தேங்காய் துருவல் சேர்த்திங்கனால நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கிற போது லைட்டாக எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ இது கூடவே வாசனைக்காக 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துட்டு இதை லைட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம், தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. அரிசியும் பருப்பும் பாதி அளவுக்கு அரைப்பட்டுருச்சு. ஸோ தண்ணி சேர்க்காமல் அரைச்சிங்கன்னா தான் மாவு இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்கும். இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்துடலாம். நம்ம எந்த கப்பில் அரிசி அளந்து எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கோங்க. இனிப்பு சரியாக இருக்கும். அரிசி பாதி அளவுக்கு அரைப்பட்டதுக்கு அப்புறமா வெல்லம் சேர்த்து அரைச்சிங்கன்னா தான் அரிசியும் பருப்பும் நல்லா நைஸாக அரைப்படும். இதை இப்போ திரும்பவும் தண்ணி சேர்க்காமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள், நம்ம கொஞ்சம் கூட தண்ணி எதுவும் சேர்க்கவே இல்லை. வெல்லமே நல்லா இலகி மாவு நமக்கு கரெக்டான பதத்தில் வந்திருக்கு. இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிடலாம். ஸோ இந்த அளவுக்கு நல்லா நைஸாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு கந்தரப்பம் நல்லா பொசுன்னு சாஃப்டாக புரிஞ்சு வரும். பாருங்கள், மாவு ரொம்பவே திக்காக இருக்கக்கூடாது. கரெக்டாக நமக்கு தோசை மாவு பதத்தில் இருக்கணும். ஒருவேளை திக்காக இருந்துச்சுனாலும் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்துக்கோங்க. அவ்வளோதான், இப்போ நம்ம கந்தரப்பம் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் நல்லா சூடாகிட்டுருக்கு. எண்ணெய் ரொம்பவே சூடாகிடக்கூடாது. ஒரு 70% சூடாச்சுன்னா போதும். இப்போ ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நம்ம கலந்து வச்சுருக்கிற மாவை ஒரு குழிக்கரண்டியில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உள்ளே சேர்த்துடுங்க. எண்ணெய் ரொம்பவே சூடாக இருந்துச்சுன்னா நம்ம மாவில் வெல்லம் சேர்த்துருக்கிறதுனால மேலே சீக்கிரமாக கலர் மாறிடும். உள்ளே சரி வர வெந்திருக்காது. எண்ணெய் மீடியம் ஹீட்டாக இருந்துச்சுன்னா தான் உள்ளேயும் நல்லா வெந்து வரும். பாருங்கள், இப்போ பொசுன்னு பொரிஞ்சு மேலே வருது. உடனே திருப்பி விட்டுறாதீங்க. ஒரு கரண்டியில் மேலே எண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து விட்டுட்டே இருங்க. நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அடுத்த சைடு திருப்பி விட்டுறலாம். பாருங்கள், இப்போ ஒரு சைடு நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சிடுச்சு. அதை அடுத்த சைடு திருப்பி விட்டுருங்க. இதுக்கு மேலேயும் இது மாதிரி கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் எடுத்து விட்டுட்டே இருங்க. அப்போ தான் உள்ளேயும் மாவு நல்லா வெந்து வரும். ஸோ கந்தரப்பம் நிறைய போட்டு பொரிக்க முடியாது. இது மாதிரி ஒன்றுனா தான் பொரிச்சு எடுக்க முடியும். அப்போ தான் நல்லா பொரிஞ்சு வரும். ஏன்னா நம்ம நிறைய சேர்த்து செஞ்சோம்னா இது வெல்லம் போட்டிருக்கிறதுனால சீக்கிரமாக கலர் மாறிடும். அதே மாதிரி கந்தரப்பம் பண்ணுற போது மாவு அரைச்சதும் உடனே கந்தரப்பம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடுங்க. கொஞ்சம் நேரம் ஊறட்டும் அப்படின்னு சொல்லி விட்டிங்கன்னா எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும்.
பாருங்கள் இப்போ கந்தரப்பம் 2 சைடும் நல்லா பொன்னிறமாக புரிஞ்சு பபுள்ஸ் எல்லாம் ஒரு 90% அடங்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வெளியில் எடுத்துடலாம். இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதே மாதிரி எல்லா கந்தரப்பமுமே பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். நமக்கு இப்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டியான செட்டிநாடு ஸ்பெஷல் கந்தரப்பம் தயாராகிடுச்சு. இது மேலே மொறுமொறுனவும் உள்ள பஞ்சு மாதிரி சாஃப்டாகவும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.